மார்னிங் டு ஆஃப்டர்நூன் குட்டி விளாக் தான் பார்க்க போகிறோம். முந்தின நாள் நைட்டே இட்லி மாவுக்கு அரிசி ஊற வச்சுட்டு படுத்துட்டேன். காலையில் எழுந்ததுமே ஃபஸ்ட்டு வேலையாக கிரைண்டரில் போட்டு விட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா மினி இட்லி கூட நடக்கடலை சட்னி, அது கூடவே கொஞ்சமாக கார சட்னி செஞ்சுருந்தேன். கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு பூண்டு, காஷ்மீரி மிளகாய், சின்ன வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக புளி, உப்பு, ஃபைனலாக கொஞ்சம் சீரகம், வரமல்லி சேர்த்து அரைச்சிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மாவாட்டி முடிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு லஞ்ச் ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி சனாக்கு மட்டும்தான் லீவு. சாந்தினிக்கு ஸ்கூல் இருக்கிறதுனால அவள் கிளம்பிட்டா. அதனால தான் லேட்டாக லஞ்ச் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கான லஞ்ச் பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி, பன்னீர் ரோஸ்ட்டு தான். இந்த பன்னீர் ரோஸ்ட் பார்த்திங்கன்னா என்னோட மோஸ்ட் ஃபேவரட். ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரியாணி எல்லாத்துக்குமே. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். க்யூப்ஸாக கட் பண்ண பன்னீர் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது கூடவே காஞ்ச மிளகாய், காஷ்மீரி மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், பெப்பர், மஞ்சப்பொடி, உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மேரினேட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் ஊறிச்சுன்னா பன்னீர் கொஞ்சம் சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். 15 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வச்சதுக்கப்புறமா கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அயன் கடாயாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அதிக ஆயில் விடாமல் பன்னீர் போட்டு 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு 3 மினிட்ஸ் தான் ஆகும். ரொம்ப ஓவர் குக் பண்ணாமல் எடுத்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார்